கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகிற அழகான ஒரு வாக்குத்தத்தம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சொல்லி வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தேவஜனமே, கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் வந்த பின்பு நமக்குள்ளே கவலையும் கண்ணீரும் கஷ்டமும் எதுக்குமே இடம் கொடுக்காமல் கிறிஸ்துவ வார்த்தைக்கு நமக்கு செவி சாய்த்து அதன்படி வாழ நம்மை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு எவ்விதமான சஞ்சலமும் ஒன்றும் செய்யாது. மாறாக கிறிஸ்துவனை போலும் சந்தோஷமாக சமாதானமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். தேவன் நம்மை சமாதானமாய் வாழதான் நம்புகின்றார். நாம் சீர்கெட்டு போவதோ பின்மாறி போவதோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில இழந்து போவதோ இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்கு நலமாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் கிறிஸ்துவை சார்ந்து வாழணும். நீங்கள் செய்கின்ற காரியம் கிறிஸ்துவை முன்னிறுத்தி உண்மையோட உத்தமத்தோடு செய்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி இதயத்தை சார்ந்தே. அது மட்டும் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலை கவலையோ தனியோ கஷ்டமும் மேற்கொள்ளாமல் கிறிஸ்துவை எப்பொழுதும் சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்படி வார்த்தையை கேட்கணும், அப்படி வார்த்தையுடைய உண்மைத்தன்மையை கொள்ளணும். அது மாத்திரமல்ல, நன்மை செய்யுங்க, சோர்ந்து போகாதபடி உங்களுடைய ஆசிரியர் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்க. இருந்து போகாத எச்சரிக்கையாக கொண்டாப்பாய் தோட்டிட வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அது மாத்திரமல்ல, தெய்வனுக்கும் உங்களுக்கு இடையே ஒரு பிரிவினை எந்த ஒரு செயலாக இருந்தால் சரி அதை விட்டு விலகி நீதியாக ஞானமாக காத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் கிறிஸ்து உங்களை கொஞ்சம் பெரிய காரியங்கள் செய்வார். ஒரு ஆசிரமான மகளை வாழ முடிவார். மாத்திரமல்ல, இந்த பூமியில வாழ்கின்ற பொழுதே உங்களுடைய ஆசீர்வாதமான ஒரு சந்தேகத்தை வாழ செய்வார். நீங்கள் செய்தீர்கள் எடுத்து காணப்படுகிறீர்கள். எல்லா விதமான காரியத்திற்கு நடக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜெயமாய் நடத்துவார்கள். சந்தேகம் இல்லை. அந்த தமிழ் நம்ம மாசிப்பாராக. ஆமென்.